அந்த பலூன் இறங்கி அந்த இது ஸ்ரிங்க் ஆகுது பாருங்க. தெரியல இப்போ அந்த அதுல எல்லாமே போயிட்டுது. என்னத்தா நிற்கும் போது தான் இறங்கி அது இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போது ஈஜிப்தில் லக்ஸோருங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே வந்து ஹாட் ஏர் பலூனுக்கு பயங்கர ஃபேமஸ். அதனால நாங்கள் வந்து இங்கே ஹாட் ஏர் பலூன் ரைட் போக போகிறோம். 4:00 4:30க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. போக போகிறோம். அதாவது பலூன் வந்து ரொம்ப ஹைட்டில் பறக்கும். நல்ல ரெண்டு அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று உண்டு, செகண்ட் ஒன்று. அந்த ரைடுக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஆமாம் $50. சரி தெரியல எனக்கு. நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க? $2 பேருக்கும். இதே வந்து டர்க்கியில் வந்து நம்ம போகிறதா கப்படோக்கியான ஒரு இடத்துல இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து ஃபேமஸ். அங்கே நாங்கள் டர்க்கி போயிருக்கும் போது எங்களுக்கு அங்கே போக முடியலை. அங்கே வந்து எக்ஸ்பென்சிவும் கூட. ஒரு ஆளுக்கு $300. அதுக்கு வந்து இது வந்து நல்ல நமக்கு இதாக இருக்கும். அதனால நாங்கள் இதுக்கு போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், டைம் வந்து 4:15 ஆகுது. நாங்கள் வந்து இப்போ ரோட்டில் நிற்கிறோம். யாருமே இல்லை. கார் ஒன்றுமே இருந்தால் ஒரு கார் வருதுக்காங்க. ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். வேன் மாதிரி இருக்குன்னு எல்லாரையும் ஒருவேளை இல்லை எல்லாரையும் சேர்த்து இல்லை ப்ரைவேட்டா நமக்கு தனியாக அப்படி இருக்காது. நமக்கு 2 ட்ரிப் இருக்குது. நாங்கள் வந்து போகிறது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கொஞ்சம் செகண்ட் ட்ரிப்பை விட எக்ஸ்பென்சிவ். இது வந்து இது நம்ம வந்து 2500க்கா போகிறோம் பர் பர்சன். 2500 எஜிப்சியன் பவுண்டு. 2 பேருக்கு சேர்த்து 5000 எஜிப்சியன் பவுண்டு கொடுத்தோம். 5000 எஜிப்சியன் பவுண்ட்னா உங்களுக்கு வந்து $100 வரும். நம்ம வெளியில் ரோட்டில் நின்னோம். பயங்கர குளிர். அதனால பாருங்க சொட்டரெல்லாம் போட்டிருக்கேன். இது காணாதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஏதாவது மஃப்ளர் இருந்து வாங்க முடியுதான்னு பார்க்கணும். பரவாயில்ல, அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி பாருங்க போகணும். இந்த ரிசப்ஷனில் பையன் எழும்பி வந்தான். அப்புறம் இன்னும் வரலையே அப்படி ஃபோன் பண்ணி கேட்டான். வரும்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு காஃபி போட்டு கேட்டோம். இங்கேயே கிச்சன்லாம் இருக்குது, போட்டு தரேன் இருக்காரு. அதனால் நாங்கள் அதை காஃபியை குடிச்சிட்டு போக போகிறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஹாட் ஏர் பலூன் போகிறதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இதுவரை எங்களுக்கு ப்ரைவேட் டாக்ஸி தான் வரும்னு நினைக்கிறேன். இதுவரை வரல. நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் இருந்தே புக் பண்ணோம். இதுவரை இது வரல. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ரிசப்ஷனில் உள்ள பையன் எழும்பி வந்தான். இன்னும் வரலையா அப்படின்னு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டான். அந்த ஆளுக்கு வாரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நாங்கள் ஒரு காஃபி, ஆமாம், இது வந்து நல்ல கார்டன் ஏரியா, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லு ட்ரீஸு, எல்லா சோஃபாலாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ரிலாக்ஸேஷனுக்கு வந்து உட்காந்துக்கிடலாம். இந்த பாருங்கள், எல்லாமே பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு அட்மாஸ்பியரே நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் காஃபி கேட்டிருக்கோம். காஃபி கொண்டு வர காஃபி குடிச்சதுக்கப்புறம் போனோம். காஃபி வச்சா நல்லாயிருக்கும் இப்போ மார்னிங்கில். இது பாருங்கள், காஃபி கொண்டு வந்து தந்தார். காஃபி குடிச்சிட்ருக்கோம். இன்னும் வரல, டாக்ஸி வரல. வந்ததுக்கப்புறம் போகணும். காஃபி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சார் வந்துட்டு நாங்கள் போக போகிறோம். ஏன்னா கம்பெனியும் ஒவ்வொரு குரூப் வராங்க. நாங்கள் வந்திருக்கிறது வந்து கேலக்ஸிங்கிற கம்பெனி. பேர் நிற்கிறாங்கல்ல, இந்த வேனில் வந்து இறங்குறாங்க பாருங்கள். இவங்க எல்லாரும் எங்கள் கூட வருவாங்க. வேறு வேறு கம்பெனி அந்தந்த
வேற வேற லொக்கேஷன். இது வந்து கேலக்ஸி கம்பெனிக்குள்ள லொக்கேஷன் நாங்கள் நிற்கிறது. ஆமாம், பலூன்லாம் ரெடி பண்ணி அந்த மேலே அந்த இது கவர் பண்ணுற அந்த கிளாத் எல்லாம் நல்லா நீட்டாக, அது ஒரு 20 பேர் நின்று அதை சரி பண்ணாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. அவங்க டைமிங் சொன்ன உடனே எங்களை வந்து அதில் ஏற்றுவாங்க. டாய்லெட் போகணும், பாத்ரூம் போகணுன்னா நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். காஃபி குடித்தோம். இந்த பாருங்கள், காஃபி நீங்கள் வர்றதா இருந்தால் வீட்டில் குடிச்சிட்டு வாங்க, அல்லது இங்கே வந்தால் அவங்க இஷ்டத்துக்கு கேட்குறாங்க. அதாவது சுலைமானி 50 ஈரோன்னு எஜிப்ஷியன் பவுண்டு, 50 எஜிப்ஷியன் பவுண்டுன்னு சொன்னார். 100 வேணும்னாரு. அப்புறம் வந்து கேட்டதுக்கப்புறம் நீ வந்து ஒரு சுலைமானியை வந்து 50 இது சொல்கிற அப்படின்னு கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் ஒரு சுலைமானி 25 எஜிப்ஷியன் பவுண்டு அப்படின்னு நாங்கள் 2 வந்து 50 எஜிப்ஷியன் பவுண்டுக்கு வாங்கினோம். அது கூட பரவாயில்ல, டூரிஸ்ட் ஸ்பாட் தானே. இந்த பாருங்கள், ஒரு குரூப்பு வேனில் வந்து இறங்கிட்டாங்க. நாங்கள் லேட் ஆகிருவோமோன்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இந்த பாருங்கள், அந்த ஒரு குரூப் நாங்கள் அந்த சைடு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இங்கே வர சொல்லிட்டாங்க. இந்த குரூப் தான் எங்களோட குரூப்பு. நாங்கள் இவங்க கூட போகிறோம். அந்த ஆட்கள் காஃபியை கையில் வச்சுட்டு ஓடுங்க தான். ஸ்டார்ட் பண்ண உடனே ஐயோ, வேலைக்கு இந்த அந்த ஹாட் பலூன் ஸ்டார்ட் எல்லாம் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது தான். எல்லா பலூனும் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. குட் மார்னிங். நீங்கள் இந்த ஒரு 2 பேரை பார்க்குறீங்க பாருங்கள், இவங்க வந்து கேமராமேன். அந்த ஆள் வந்து வீடியோ கேமரா வச்சுருந்தாரு. வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரோம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த இமெயில் கொடுத்துட்ருக்கேன். இமெயிலில் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸும் வீடியோஸும். இந்த இப்போ ஒவ்வொரு பலூனும் வந்து ஒவ்வொரு கம்பெனி. அப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க வந்து கேமராமேன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, நாங்கள் எடுத்தாரோம் அப்படின்னு. நீங்கள் இங்கே இப்படி ஹாட் பலூன் வந்தீங்கன்னா இதே மாதிரி கேமரா வீடியோவுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க. ரொம்ப அழகாக வந்தது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து சூப்பராக இருந்தது. பாருங்க, எல்லா பலூன்ஸும் வரிசையாக ஓப்பன் ஆகிட்டு பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு. எங்கள் குரூப் இதுதான். இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோவுக்கும், அதாவது நம்ம வந்து டேக் ஆஃப் ஆகிறது லேண்ட் ஆகிறது வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இங்கே கம்பெனிலே அவங்க கேமராமேன் வச்சுருக்காங்க. 2 பேர் வந்து இப்போ இவ்வளோ நேரம் பேசினாங்க. இமெயில் ஐடி கேட்டாங்க, அதையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து அவங்க வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து $10 கேட்டாங்க. 500 இங்கே எஜிப்சியன் மணி கேட்டாங்க. நம்ம அந்த கிங் பலூன்ல போறோமா அல்லது வந்து இது என்ன சிண்ட்ரெல்லா பலூன்ஸ், கிங் பலூன், சிண்ட்ரெல்லா பலூன்ஸ், ஸ்டார், எக்ஸலன்ட் பேர்ட், எக்ஸலன்ட் பலூன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய கம்பெனி இருக்கு. இப்போ நாங்க போறது எந்த பலூன் தெரியல, ஆனா இந்த ஏரியால உள்ள பலூனா தான் இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் இருக்கும். குளிருது, அதனால நீங்க யாரும் நீங்க இந்த ஏர் பலூன்ல போகணும், ஹாட் ஏர் பலூன்ல போறீங்க, ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, நீ அடுத்த செட் வந்தாச்சு. அவங்க வேற கம்பெனின்னு நினைக்கிறேன், அந்த சைட் போறாங்க. என்னத்தான் ஜாலியா இருக்கீங்களா? ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. நான் பயப்பட மாட்டேன், ஆனாலும் நான் கொஞ்சம் பயந்தேன். பரவாயில்ல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மேல இருந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்க இந்த ஃபுல்லா கீழே நைல் ரிவர், சன் ரைஸ் எல்லாமே பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். சரி, அந்த பாருங்க, அந்த பலூன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாமே ஒரே நேரத்துல தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த பலூன் மட்டும் மேலே போயிட்டு பாருங்க, டைமிங் இருக்குமா இருக்கும். ஒவ்வொரு பலூன் இந்த டைம்ல ஏறணும் மேலே அப்படின்னு. நல்லா இருக்கு.
நீங்கள் வந்து ஈஜிப்ட் வந்தால் இதை ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. லக்ஸோர் வரணும். ஈஜிப்ட் வந்து லக்ஸோரில் நீங்கள் வரணும். அப்போ இதை உள்ளே வச்சிடவா? நீங்கள் போட போகிறீங்களா? இல்லை உங்களுக்கு வேண்டாமா? பாருங்க, ஒவ்வொரு பலூனா ஸ்டார்ட் ஆகுது. அது போயாச்சு. ஆமா, அட்வென்ச்சர் பலூன், பியாண்ட் பலூன் நிறைய இருக்கு. இந்த பலூன் பாருங்க, இந்த பலூன் 1500 ஃபீட் ஹைட்ல போகுது. அதாவது 450 மீட்டர். இது வந்து நம்ம டெசர்ட்டுக்கு மேலேயும் நைல் ரிவருக்கு மேலேயும் பறக்குது. அதே மாதிரி வேலி ஆஃப் கிங்ஸ், வேலி ஆஃப் குயின்ஸ், அப்புறம் டெம்பிள்ஸ் இதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. மேலேருந்து $200 கேட்குறாங்க. இப்போ ஈஜிப்ட் லக்ஸோரில் வந்து ஃபாரின் நேஷ்னல்ஸுக்கு பர் பர்சனுக்கு $50 தான். அதாவது இந்தியன் மணி ஒரு 4200 ருபீஸ் தான் வருது. இது எல்லா இடத்தையும் விட இங்கே சீப். தெரியல, இப்போ அந்த அதுல எல்லாமே போயிட்டு என்னத்தா இனி இப்போ ஸ்டார்ட் பண்றதுல தான் போவோம்னு நினைக்கிறேன். நம்ம துபாயில் கப்படோக்கியா, டர்க்கியில் கப்படோக்கியாலாம் எக்ஸ்பென்சிவ். ஊர்லேயும் அந்த எஜிப்தை கம்பேர் பண்ணும்போது ஜெய்ப்பூரில் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. துபாயில் நீங்கள் இந்த ஹாட் ஏர் பலூனில் போகணுன்னா பர் பர்சனுக்கு இந்தியன் மணிக்கு 25,000 ஆகுது. இப்போ இந்த ஹாட் ஏர் பலூன் பார்க்குறீங்களா, இதுக்கு வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ்டு பைலட் தான் வராங்க. அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கே ஆனாலும் நம்ம வந்து இந்த கொடுக்குற பைசா வந்து ஒர்த்து தான். நல்ல சூப்பராக இருந்தது. மேலே ஃப்ளை பண்ணும் போதும் நல்லா என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், இந்த 2 பையங்களும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து காட்டிட்டு நல்லா இருக்கு பாருங்கள். பயங்கர ஹாப்பி. அது 2 பேருக்கும் நல்ல வீடியோவும் ஃபோட்டோவும் சூப்பராக எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ எடுக்கிற பையன் ஜம்ப் பண்ணுங்க, டான்ஸ் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. பலூன் அது பாருங்க, தீ எரியுது பாருங்க. இந்த ஹாட் ஏர்ல அது பறக்க போகுது போல. இதுல நாங்க இப்போ ஏறி போக போறோம். நாங்க எங்க குரூப்ல உள்ள எல்லா பீப்புளும் நாங்க இப்ப ஏற போறோம். பயங்கர பக்கத்துல வரும்போது கொஞ்சம் ஹாட்டா இருக்கு. ஏய், நம்ம கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுல இது ஃபுல் ஆயிட்டுதா? ரோடு ஃபுல்லா வேன் நிக்கிறத பாருங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து எல்லாமே இந்த பலூன்ல போறதுக்காக வந்திருக்காங்க பாருங்க. ரொம்ப ஹைட்டா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றோம். உண்மைக்குமே ஒர்த்து என்னதான் அது. நான் கூட நல்லா எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கு. ஃப்ளைட்ல போறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த பார்க்குறீங்களா, இவர் தான் பைலட்டு. ஒரு 4 ஸ்டாப் வச்சுருக்காரு. இதுக்கு தனி லைசன்ஸ் இருந்தால் தான் இது வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். வந்ததுலேருந்தே கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் டைரெக்ஷனில், ஏன்னா நிறைய பலூன் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்ட் டைரெக்ஷனில் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தார். இது நிறைய இடங்கள்லாம் இது என்ன சொல்கிறது, ஆக்சிடெண்ட்லாம் ஆயிருக்கு. அதனால் அவங்க ரொம்ப சேஃப்டியாக தான் இதை ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது பாருங்கள், ரோடு. அதில் ரோட் சைடில் வந்து நிறைய பஸ்ஸு, இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண வேன்லாம் கீழே நிறுத்திருக்க பார்த்துட்டு. அந்த பக்கம் அவர் பைலட் வந்து ஒவ்வொரு டைரக்ஷன் சொல்லி தந்துட்டு இருந்தார். மீன்ஸ் அவரோட சைட் சீனு அந்த சைடு மேலேருந்து பார்க்கும்போது நிறைய இடங்கள், கீழே எல்லாம் பாருங்கள், அந்த இடங்கள்லாம் அந்த கரும்பு தோட்டம் தான் நிறைய இருக்குது.
ஒவ்வொரு பலூனில் பைலட்டும் ஈச் அதர் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்க இடிச்சிடக்கூடாதுன்னு. That's Ramesses 10 before the King Ramses II. Ramses II, yes. Yes. King Ahmed. King Ramses II, the temple. இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வரது மெயின் மோட்டிவேஷனே வந்து நமக்கு அது சன்ரைஸ் பார்க்கணும், அதுதான். அதுக்கு ரேட்டும் கூடுதல். செகண்ட் ட்ரிப்புக்கு உங்களுக்கு வந்து 2000 பவுண்டு தான் ஒரு பர்சனுக்கு. ஃபஸ்ட் ட்ரிப் வந்து 2500. ஏன்னா மெயினாக வந்து சன்ரைஸ் பார்க்க தான் நிறைய மக்கள். பாருங்கள், சன்ரைஸ் வந்தோன்னா கேப்டன் அவங்கள சொன்னார், இந்த சன்ரைஸ் எடுத்து பாருங்கள், எல்லாம் சொல்லித்தராரு கேப்டன். இது மட்டும் இல்லை, அது ஆப்ரேட் பண்ணது மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும் சொல்லித்தராரு. இந்த எஜிப்தில் நான் பார்த்தது வந்து மக்கள் பாருங்கள், எல்லாம் விவசாயம், ஃபுல்லாக விவசாய நிலம் தான். கரும்பு இருக்குது, மற்ற நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. எஸ்பெஷலி கரும்பு தான் நிறைய இருக்குது. உழைச்சி மக்கள் சாப்பிட்றாங்க. சொல்லப்போனால் நம்ம கெய்ரோவை பொறுத்த வரைக்கும் சிட்டி, இந்த லக்ஸோரை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு சிட்டி தான். ஆனால் இங்கே வந்து மெயினாக மக்கள் வந்து விவசாயம் தான் டிபெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளவு இந்த ஹாட் ஏர் பலூன் இவ்வளோ சீப்பாக இருக்க ஒரு காரணம் அவங்களோட உழைப்பு தான். அந்த கிரவுண்ட் பீப்புள் ஆகட்டும், ஜெனரலாக மக்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் வந்து நிறைய உழைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கூலி வந்து கொஞ்சம் குறைஞ்சா கூட அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அதான் மெயின் காரணம். பாருங்கள், கீழே ஃபுல்லாக அந்த ரோட்டில் வந்து இந்த பலூன் எந்த இடத்துல இறங்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வேறு இடங்களில் இறங்குச்சுன்னா, மெயின் உள்ள இடத்துல இறங்குறேன்னா கூட வேறு இடங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த காற்றோட இதனால் அவங்க கொஞ்சம் அங்கே இங்கேயும் அந்த வேனை கொண்டு போயிட்டு எந்த இடத்துல அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபு மெயினாக இந்த பர்டிகுலர் பலூன் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஓடி போய் இது பண்ணுவாங்க, அதை இறக்கணும். ஏன்னா கீழேருந்து மேலேருந்து ஒரு பெல்ட் மாதிரி ஒரு கயிறு மாதிரி போடுவார் கேப்டன். அந்த கேப்டன் மட்டும்தான் இருக்கா, வேறு கைடெல்லாம் இல்லை, இவர் தான் எல்லாம் சொல்லித்தராரு நமக்கு. ரெண்டாவதுனா இதுக்குள்ளே உங்களுக்கு 4 சிலிண்டர் இருக்குது, 4 கேஸ் சிலிண்டர் இருக்குது. சப்போஸ் ஒரு கேஸ் சிலிண்டர் குறைஞ்சிட்டுனா அடுத்து மாற்றி போடுங்க. சத்தம் வந்து இடையில சத்தம் வருது இல்லை, அந்த வந்து இந்த தீ ஹைட்டு வேணால் கொஞ்சம் அந்த இது வேணால் அந்த ஹாட் ஏர் வந்து கொஞ்சம் உள்ளே போனோன்னா கொஞ்சோட ஹைட் ஆகும். இறங்குறதுக்கு கிராஜுவலாக இறக்கி எந்த பர்டிகுலர் ஏரியாவில் இறக்கணுமோ ரொம்ப கவனமாக அவர் கொண்டு வராரு. ரொம்ப நல்லா இருந்து பார்க்கறதுக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நைல் ரிவரு. இது வந்து எஜிப்தோட வளமைக்கு மெயின் விஷயமே இதுதான். ஃபுல்லாக வந்து எஜிப்தை பசுமையாக்கிறதுக்கு ஒரு காரணம் விவசாயம். இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய நைலு. அது எந்த காலம் முதல் எத்தனையோ பிசி நூற்றாண்டுலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்குது. இதுவரை அது வற்றாமல் ஓடக்கூடிய நதியாக இருந்து. முன்னாடி ரொம்ப ப்ராடாக இருந்துச்சு போல, இப்போ கொஞ்சம் குறுகியிருக்கு. ஆனாலும் மக்கள் எல்லா விஷயத்துக்கும் அந்த நதியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கேப்டன் வந்து ரொம்ப ஹைட்டாக கொண்டு போயிட்டு பலூனை வச்சுக்கிட்டு 360 டிகிரியில் நான் வந்து சுற்ற போகிறேன், நீங்கள் வந்து வீடியோ எடுங்கன்னு சொன்னார். ஒரு சேர்ந்து ஃபுல்லாக அந்த பலூன் நின்று அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை 360 டிகிரியில் அப்படியே சுற்றுது. பாருங்கள், அப்படியே சுற்றிப்போ நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். எல்லோரும் வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுக்க அவரே சொன்னார், இந்த பாருங்க அந்த சன்னை பாருங்கள் அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்குல்ல, ஃபுல்லாக சுற்றக்கூடிய லெவலில் அதை ரவுண்ட் பண்ணி எடுத்தார். வீடியோ எடுத்தோம். அது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே இருந்து பார்க்க லைட்டாக மெதுவாக சுற்றிச்சு. அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டார். இந்த பனோரமா வியூ எடுத்து முடித்தோடனே அவர் வந்து சரி நாங்கள் இப்போ லேண்ட் ஆக போகிறோம். அவர் அந்த பர்டிகுலர் இடத்துல எந்த இடத்துல மக்கள் இருக்காங்களோ, அதாவது நம்மளோட கிரவுண்ட் ஸ்டாஃப், இந்த ஹாட் பலூனோட கிரவுண்ட் ஸ்டாஃப் எங்கே நிற்காங்களோன்னு பார்த்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கிறதுக்கு அவர் லேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், இறங்குனதுக்கப்புறம் எல்லாரும் இறக்குறாங்க, கீழே இறங்குறாங்க. ஆனால் நம்ம ஏறின இடத்துல இறங்க மாட்டோம்னு நினைக்கிறேன் தான்.
நம்ம ஏர்ல இடத்துல இறங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது லொகேஷன்ல கொண்டு விடுவாங்களா இருக்கும். இந்த பாருங்க, இப்போ நாங்க கீழே இறங்க போறோம். லேண்ட் ஆக போகுது. அந்த பலூனை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். கீழே லேண்ட் ஆகும்போது இந்த பீப்புள் எல்லாம் வந்து ஓடி வந்து அந்த மேலே உள்ளதை இழுத்து பிடிக்கிறதுக்கா இருக்கும். அதனால ரெடியா அந்த ஆமா வேன்ல நிற்கிறாங்க. எல்லாம் இப்போ இறங்க போகுது. எல்லாம் அப்படியே இறங்க போகுது. அந்த பலூன் இறங்கி அந்த இது ஸ்ரிங்க் ஆகுது பாருங்க. அந்த மேலே உள்ள கிளாத் வந்து ஸ்ரிங்க் ஆகுது. எல்லாரும் இறங்கி வெளியில போயிட்டாங்க. அப்படியே ஃபஸ்ட்டில் அந்த இடத்துக்கு இறக்க வேண்டி கீழே கொண்டு வந்தாப்புல அந்த இடத்துல இறக்க முடியலை. அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாம் உடனே ஓடி அந்த வேனில் ஏறி வேறு இடத்துக்கு ஓடி போகிறாங்க. அந்த இடத்துல இறங்க முடியாததுனால ஏதோ கிளைமேட் கொஞ்சம் காற்று அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சுக்கலாம் ஒரு வேலை இல்லை. இப்போ வந்து பிறகு அதை ஹைட் ஆக்கி வேறு ஒரு சைடு இறக்கிறதுக்கு போகிறப்ப இந்த வேனில் அந்த மக்கள் ஏறி அந்த இடத்துக்கு ஓடி வராங்க கீழேருந்து. இப்போ இந்த கீழே பக்கம் வந்துட்டு பாருங்கள், அந்த பெல்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த கேப்டன் மேலே இருந்து அதை கீழே போட்டார். இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் பாருங்கள், எல்லாரும் அதை இழுத்து அந்த பர்டிகுலர் கீழே 2 ஆடு நீக்கி பாருங்கள் பர்டிகுலர் அந்த இடத்துல வந்து இழுத்துட்டு கொண்டு போகிறாங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு கொண்டு போக முடியாமல் இருக்குது. அதை இழுத்து அந்த சைடு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வரும்போது கீழே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஸ்டாஃப் எல்லாம் கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து இழுத்து கொண்டு வராங்க. இது ரொம்ப காட்டாக இருந்ததுன்னா வேன் வச்சுருக்காங்க. அந்த பெல்ட்டை வந்து இந்த அந்த பிக்கப்பில் கட்டி பிக்கப்பில் அதை இது பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த ஆளுன்னு தூக்கிடுமா அந்த அளவு ஸ்ட்ராங் விண்ட் இருந்துச்சுன்னா. அந்த பாருங்க அந்த சைடு இழுத்து கொண்டு போகிறாரு. ரொம்ப நல்லா இருந்த ஸ்டாஃப்லாம் ரொம்ப மக்கள்லாம் உண்மையிலே அவங்க நல்ல ஆக்டிவாக இருக்காங்க. இந்த பதில் கீழே அவ்வளோ ஆரஞ்சு கலர் இருக்கார்ல, அவர் தான் நம்ம கேமராமேன். அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த அந்த பையன் அவன் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ஃபைனலாக நாங்கள் வந்து கிரவுண்டில் அப்ரோச் ஆகிட்டோம். சாடி அப்படி குதிச்சிரு. குதி 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 ஜம்ப் பண்ணு. கீழே இறங்கி நாங்கள் எல்லோரும் குரூப்பாக வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறமா எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த ஃப்ளை பண்ணதுக்கு ஆளுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது வந்து எங்களுக்கு மறக்க முடியாத லைஃப்பில் ஒரு மெமரி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அது முடித்து அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக ஹோட்டலில் கொண்டு ட்ராப் பண்ணாங்க. நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்க, இதுதான் ஹோட்டல். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காஃபி, நெஸ்கஃபே அது இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யோகர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹனி, இது ஜாம், அப்புறம் இது சீஸு டெக்கரேட் பண்ணியிருக்குது பாருங்கள். ஆம்லேட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதிர்பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய், டேக் கேர்.